என்ன சொன்னேன்? முக்தியை பத்தி கேள்விப்பட்டீங்க. அந்த முக்தி அடையிறதுக்கு 4 வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன அந்த 4 வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். கர்மயோகம் எதிர்பார்ப்பில்லாத சேவை, எதிர்பார்ப்பில்லாத சேவை கர்மயோகம். பக்தி யோகம் கடவுளோடு ஐக்கியமாவது, கடவுளோடு ஐக்கியமாவது பக்தி யோகம். ஞான யோகம் தன்னறிவு கடவுளறிவை பெறுவது ஞான யோகம். இன்னொன்று ராஜயோகம். ராஜயோகம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து வேண்டியவைகளை புகுத்துவது ராஜயோகம். இப்ப தியானம் கீனம் எல்லாம் வர்றதெல்லாம் ராஜயோகம் தான். ஸோ வேண்டாதவைகளை எடுத்து வேண்டியதை புகுத்துறது ராஜயோகம். அதை பண்ணிட்டீங்கன்னா ஆல்பா தியானங்கிறது ஆமா ராஜயோகம். ராஜயோகத்துல வராது, அது சயின்ஸ். சயின்ஸ் அது முக்தி அடைவு சயின்ஸ். இந்த 4 யோகத்துல நீங்க முக்தி அடைகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த யோகத்தை நீங்க எடுத்தாலும் இன்னொரு யோகம் உங்களுக்கு தெரியாம அது ஒட்டிக்கும். கர்மயோகத்தை பண்றவனுக்கு மற்ற 3 யோகம் தெரியாம வந்து ஒட்டிக்கும். ஞான யோகத்தில் இருக்கிறவனுக்கு மற்ற 3 யோகங்களும் வந்து ஒட்டிக்கும். ஆனா எந்த யோகத்தை நீங்க தொடங்கினாலும் அது டெப்த்தை தொட்டாதான் மற்ற 3 வரும். இந்த டெப்த்தை தொடாம 3 வராது. ஒண்ணுல நீங்க பூர்த்தி முன்னாடி போயிட்டீங்கன்னா, நான் ராஜயோகத்தை தான் தொடங்கினேன், இப்ப கர்மயோகத்துக்கு வந்துட்டேன். நான் கடவுளையே கும்பிட மாட்டேன், ஆனா கடவுள் அருளாதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ஒண்ணுக்கு பிணைப்பு சேர்ந்துடும். அதனால ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு டெப்த்துக்கு போனீங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 யோகம் உங்களை வந்து சேர்ந்துடும். 4 பரிபக்குவமா இருந்ததுன்னா முக்தி 100% கேரண்டி. பிறப்பில்லை இறப்பில்லை.